சுலபம் தான் அது. ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே, அவ்வளோதான். கழுத்தில் கௌஸ்துவமணியை போடுன்னு இருக்காராம். ஸ்ரீயாஜுஷ்டம் கேயூரகம் ஸ்ரீனிவாசம், ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம். அழகா அக்ஷஸ்தலத்திலே தாயார் இருக்கா. அந்த தாயார் அலங்காரம் பண்ணி விடுற மாதிரி அழகான தோல் விலையெல்லாம் போட்டுன்னு இருக்காராம். தாயார் பக்கத்தில் இருக்கிற தோல் விலை ரொம்ப அழகாக இருக்குது. சுவாமி இந்த தோல் விலை உங்களுக்கு சூப்பராக இருக்கு. உடனே பகவான் மசில்ஸ்லாம் உண்டான் அப்படின்றாராம். அழகான முன்னு அது பெண்டாட்டிக்கிட்ட வீரத்தை காட்டலாம், வேறு யார்கிட்ட காட்ட முடியும்? அது எவ்வளோ வீரம் காட்டினாலும் ரொம்ப கஷ்டம். போதும் போதும் எல்லாம் அப்படின்ட்டுவா பகவான் அப்படின்றாராம். உடனே தாயார் அக்கம் பக்கம் அப்படி பார்த்துக்கிறாளாம். என்னடி கையை பார்க்கறேன்னா, யாரெல்லாம் பார்க்குறாளோ பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நீர் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லையே. யாராவது பெண்கள் வந்தாலே தாயார் இப்படி அக்ஷரத்தில் உட்காந்து இப்படி பார்க்குறாளாம். இவர் அப்பதான் நல்லா இழிக்கிறார். உடனே தாயார் போதும் சுவாமி போதும். இல்லைம்மா ரொம்ப வேண்டப்பட்டவ. உடனே தாயார் சொல்ற, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்திரீகள்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவா தான், கோபிகா ஸ்திரீகள்லேருந்து. அதாவது பகவான் காமுகன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சாதாரண ஆண் பிள்ளை மாதிரி ஸ்திரீ சரீரத்தில் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் படைச்ச சரீரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் சரீரத்து மேலே மோகம் வருது அப்படின்னா இவனுடைய சரீரத்தினுடைய தேவை அது. அந்த உடம்பு மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு காம சுகம் வேணும்னு ஆசை. அது எப்படி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதை அனுபவிக்கணும்னு ஒரு தவிப்பு. அனுபவிச்சுட்டா அப்பாவா திருப்தின்னு ஒரு மனசு. ஆனால் பகவான் இந்த உடம்பை சிருஷ்டிச்சிருக்கான். பகவானுக்கு தெரியும் இந்த உடம்பை எப்படி சிருஷ்டிச்சோன்னு. அவன் தானே சிருஷ்டிக்கிறான். இப்போ நம்ம வெளியில் பார்க்குற உடம்பை தான் பார்க்குறோம். உடம்புக்குள்ளே இருக்கிறது நம்ம யாருக்கும் தெரியுமா? இப்போ எல்லாருக்கும் ஒரு கண்ணாடியை கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற எலும்பு அதெல்லாம் தெரியாத மாதிரி பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன். எல்லாம் எலும்பு கூட தெரிகிறதுல யாராக இருந்தால் கதைக்கு வருவேன், சத்தியமாக வர மாட்டேன். வீட்டுக்காரனை பார்த்து என் ராசா மன்மத்த ராசான்னு சொல்ல வருமா? அட போடா எலும்பு கொடுப்பாயில அப்படின்னு தோணும். பெண்டாட்டியை பார்த்து கண்ணே மணியே முத்தே வருமா? பல்லும் கண்ணும் அப்படிதான் தோணும். எலும்பு கூடு பல்ல பாருங்கோ, சதையெல்லாம் இல்லாமல் பயமாக தானே இருக்கு. சத்தியமாக பயமாக தானே இருக்கு. ஆனால் அந்த எலும்பையும் தெரிஞ்சவன், அந்த எலும்பு மேலே இருக்க சதையும் தெரிஞ்சவன், அதுக்கு மேலே தோலை போர்த்திருக்க அதையும் தெரிஞ்சவன், அதுக்கு மேலே அதுக்குள்ளே இருக்க வியாதியும் தெரிஞ்சவன், அதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையும் தெரிஞ்சவன், அதனோட வாரண்டி பீரியடும் தெரிஞ்சவன், இது இவள் நாள் தான் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சவன். அப்போ ஏன்டா ஸ்ரீகளிடத்தில் ஒரு பிரீத்தி அப்படின்னா, பல ஜென்மா கஷ்டப்பட்டுருக்கான், இந்த ஜென்மாவில் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த ஜென்மாவோட தன் கஷ்டத்தை முடிச்சுக்கக்கூடிய ஒரு பலம் அவளுக்கு உண்டு. அதனால அவளை தன் பக்கம் வசீகரம் பண்ணி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களை மேலே அழிச்சிட்டு போகிறான். அதனால மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தா வனத்தே கண்டோமே. நாச்சியார் சொல்றார், பிருந்தாவனத்தை பார்த்தோன்றான். இன்னைக்கு பிருந்தாவனம் போனோம் வச்சுக்கோங்களேன், ஒரே ஸ்திரீ கூட்டமாக தான் இருக்கும். பாங்கே பிகாரிக்கு பார்த்தா நிறைய பேர் நாங்கள் போன நின்றுந்தோம். ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறோம் சின்ன ஹாலில். கொச்ச 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 கொச்சன்னு 90% ஸ்திரீகள் தான். சரீரத்தினால நான் சொல்லலை, மனசுனால. நானும் ஒரு கோபியா நின்று ஸ்மார்ட்டாக தாண்டா இருக்கடே பாங்கே பிகாரி அப்படின்னு பக்கத்தில் போய் கொடுக்க முடியல. சந்தடி சாக்கல ஜெய் போலோ பாங்கே பிகாரி லால் கி ஜெய். அப்போ ஒரு ஸ்திரீ அப்படியே பாண்டு அப்படி ஏய் பண்றி ஏய் பிருந்தாவன் பாங்கே பிகாரி அப்படின்னா நான் பார்த்தா அச்சுச்சோ உடனே ஹே பாங்கே பிகாரி நானும் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு. ஏண்டானா அழகன். அவன் அழகுக்கு முன்னாடி நம்மளாம் அழகு கிடையாது இல்லையா? மனசு மயக்கிறான். இந்த வடலை பசங்களே பாருங்க, யாராவது 6 பேக்ஸ் வச்சுருந்தா அச்சா என்ன உடம்பு வச்சிருக்கான் பாடுறா, நான் ஆம்பளை தானே ஏன் ரசிக்கணும்? தானா அந்த ஈர்க்கிறது இல்லையா? அதுபோல இவாளை இழுக்கிறானா பாண்டுரங்கன். அதுதான் ரொம்ப அழகாக அதான் சங்கரர் சொல்றார். இது யாராவது ஒரு கோபி சொல்லியிருந்தா பெரிய விஷயம் இல்லை.
ஒரு ராமானுஜர் சொல்லியிருந்தா பெரிய விஷயம் இல்லை, ஒரு மீரா சொல்லியிருந்தா பெரிய விஷயம் இல்லை, ஒரு சந்துகா ராமோ நாமதேவரோ ஜனாபாயோ வேறு யார் சொல்லியிருந்தாலும் பெரிய விஷயம் இல்லை. ஆதிசங்கர பகவத் பாதர் ரூபத்தெல்லாம் கடந்து அப்படியே பிரம்ம தியானத்தை லயப்பட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கக்கூடிய ஆதிசங்கர் பகவத் பாதர் சொல்றார், ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருத்தம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம். ஸ்ரீயை அழகான ஸ்ரீனா தாயார், அவள் கொடுத்த கேயூரம் அப்படி சில பேர் அர்த்தம் பண்றான். அவளே பகவானே இந்த தோல்வளை உங்களுக்கு அழகா இருக்கு அப்படி மாட்டிக்கோங்கன்னு. ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசகம், அழகான ஸ்ரீனிவாசன், ஸ்ரீக்கு நிவாசமா இருக்கக்கூடியவன். பன்றியபுரத்திலே ஒரு ஸ்ரீனிவாசன் சன்னதி உண்டு. திருப்பதி போய் ஸ்ரீனிவாசனை தொட முடியலேன்னு ஏக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏக்கம் தீர்க்கும்படியா பன்றியபுரத்தில் ஒரு ஸ்ரீனிவாசன் நன்னா திருவடியை பிடிக்கலாம். நல்ல பெரிய எவ்வளோ பெரிய திருமண் போட்டு கொஞ்சம் சைஸ் சின்னவராக இருப்பார், ஆனால் பிடிச்சுடலாம் கொழுக்கு முழுக்குன்னு வழ வழ வழன்னு இருப்பார். ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம், அழகான ஸ்ரீனிவாசம். சிவம் பாண்டரங்கன சிவம்ன்றார். சிவம்ன்ற வார்த்தைக்கு மங்களகரமானவன் அர்த்தம். பகவானோட சகசநாமத்திலேயே சிவம் அப்படின்னு உண்டு. அழகான அந்த சிவம் மங்களகரமான ஒரு மூர்த்தி. அதை தவிர நரஹரி சோனாருக்கு பாண்டரங்கன் சிவஸ்வரூபமாகவே காட்சி கொடுத்துருக்கான். சிவம் சாந்த மீடியம், முகம் அவ்வளோ சாந்தமாக இருக்கான், கோபமாக இல்லை, வெறுப்பில் இல்லை, அவசரத்தில் இல்லை. சிவம் சாந்த மீடியம், வரம் லோகபாலம், லோகத்தைகள்லாம் அனுகிரகம் பண்ணும்படியான வரம் தரும்படியான மங்களகர மூர்த்தியான சாந்த ஸ்வரூபியான சிவம் சாந்த மீடியம் வரம் லோகபாலம். லோகபாலம் பாலம் இல்லை, லோகபாலம். லோகபாலம்னா லோகத்தை பாலனம் செய்பவன் அர்த்தம். லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். கழுத்தில் கௌஸ்துவமணினால் அலங்காரம் பண்ணப்பட்டவரும் பக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார் கொடுத்த அழகான நூபுரத்தை, நூபுரம்னா சலங்கை, தோல்வளையை போட்டு கேயூரகத்தை அணிந்து கொண்டிருப்போடியுமான மங்களகரமான சிவமயமான அழகான சாந்தஸ்வரூபியான அதிவிசேஷமான வரம் தரக்கூடிய லோகபாலனான பரபிரம்மலிங்கமான பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்த மீடியம் பரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம். இதில் பாருங்க, ஸ்ரீயா எல்லாம் பேரே உண்டு. ஸ்ரீயா ஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசன், நம்மாள் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீயா ஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்த மீடியம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஈஸியாக தானே இருக்கு, அவ்வளோதான். ஸ்புரத் கௌஸ்துப, ஸ்புரத் கௌஸ்துப அப்படி நினச்சிக்கோங்க. ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சாந்த மீடியம் பரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்த மீடியம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஈஸியாக தானே இருக்கு, வருதோன்னு ஈஸியாக வரும். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே, இப்படி பிடிச்சோம். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம். ஸ்ரீயா கொடுத்த கேயூரம் தோல்வளை. ஸ்ரீயா ஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்த மீடியம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்த மீடியம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். சுலபம். பாண்டரங்கன் எவ்வளவு சௌலபியமோ அவ்வளவு சௌலபியம் பாண்டரங்க அஷ்டகம். பார்க்கறதுக்கு தான் கஷ்டம், ரொம்ப சுலபம். அந்த பாண்டரங்கனை பக்கத்தில் போய் பார்த்துடா, இடுப்பில் கையை வச்சுன்னு சாக்ஷாத் மன்மத்தனா நிற்கிறான். யாரும் இவளை ஒன்றும் தள்ளி விடலை, சலோ அப்படின்னு சொல்லலை. திருப்பதி ஜலகண்டி சொல்கிற மாதிரி பண்டிகைப்படுத்த சலோ 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 அப்படின்னா அதுவும் சொல்லலை. தேமேன்னு அனுபவிக்கிறா.
எல்லாரும் என்னமோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே நிற்கிறா. அவளை யாரும் ஒன்றுமே சொல்லலை. உடனே அழகா கொஞ்ச நேரம் நின்னா வெளில வந்தா. ரொம்ப சந்தோஷம், மனசு நிறைஞ்சிருக்கு. அப்படியே அங்கே போகிறா. ருக்மிணி தாயார் தீர்க்க சுமங்கலி, நன்னா நெத்தியில் பெருசா அப்படியே நெத்தி முழுக்க அப்படின்னு இருப்பாள். குங்குமத்தை தலை நிறைய புஷ்பமெல்லாம் வச்சுண்டு பட்டாடை உடுத்திண்டு அழகினா அழகி. அத்தனை அழகு, சொட்ட 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 சொட்ட. பாண்டரங்கனை பார்த்து அப்படின்வா தேவர்கள்லாம். ஏண்டாண்ணா ருக்மிணி அழகாக இருக்கா, ஓய் என்னமா இருக்கா, அந்த ட்ரெஸ் அலங்காரம் பண்ணி நிற்கணும். இந்த வாட்டி நாங்கள் போகும்போது ஒரு காட்டன் சாரீ தான் உடுத்தின்னு இருந்தா தாயார், பட்டு இல்லை. ஆனால் என்ன அழகாக இருந்தது தெரியுமா? நான் கூட நிறைய சிஷ்யர்கள்லாம் வந்திருந்தா. நீங்கள் எல்லாம் காட்டன் சாரி சொல்ல எப்படி உடுத்தின்னு இருக்கா பாருங்கள், இப்படி உடுத்த தெரிஞ்சுக்கோ ஸ்டைலாக. அதாவது அந்த சாரிக்கே ஒரு மகத்துவம் வந்துடுத்து. அதாவது அவன் மனசு நிறைஞ்சு தன் பக்தர்கள் கொடுக்கறதை ஏற்றுன்னு இருக்கா பார்த்து மனசு நிறையணும். நம்ம உடுத்தின்னு இருக்கிற வஸ்திரத்தினுடைய விலை முக்கியம் இல்லை, உடுத்தின்னு இருக்கிற நம்மளுடைய மனசு முக்கியம். இந்த குழந்தைகள்லாம் கண்டதை போடனாலையும் அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அதை ரசிக்கிறது, அனுபவிக்கிறது. அந்த மாதிரி ஆச்சரியம் ஜோரா இவன் வந்துட்டா. அவளுக்கு பக்கத்தில் போக வருத்தமாக இருக்கு. ஏன்னா விதவை, அவ சுமங்கலி, இப்படியெல்லாம் நிறைய தடைகள் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாரும் சொல்கிறா சலோ பக்கத்தில் போமா. அப்படி பார்க்குறேன். நான் போகலாமா? நீ போகலாமா? என்ன நான் தொடலாமா? என்ன இல்லை தாயார் சுமங்கலி, அதனால் என்ன, அனுகிரகம் வாங்கிக்கோ. உடனே ஒருத்தி சொன்னா, இப்படி ஒருத்தி பார்த்து புரிஞ்சுட்டா. அம்மா சரீரத்துக்கான கணவன் தான் போயிட்டான், ஆத்மாவுக்கான கணவன் பாண்டரங்கன், அதனாலே நம்ம அத்தனை பேருமே நித்திய சுமங்கலின்னுட்டா. சத்தியம், சரீரத்துக்கு தான் கணவன் போனா எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரீரத்தினுடைய கணவனுக்கு சில காலம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வருஷம் தெரியாது. ஆத்மாவுக்கான கணவன் ஒரு நாளும் அழியறது இல்லை. அதனால அத்தனை பேருமே நித்திய சுமங்கலி தான். அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம். பகவான் சொல்லிட்டான், பகவான் ஒத்துனுட்டான், அதானே முக்கியம். அழகா வந்தா ருக்மிணி தாயார் அப்படி தொட்டா, கண் நிறைய பார்த்தா. வெளில வந்தா சத்யபாமா போனா, அவளை தொட்டா, அவளை அனுபவிச்சா. வெளில வந்தா ராதிகா ராணியுடைய சந்நிதி, ராதிகாவை தொட்டா, அனுபவிச்சா. जोर से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, वृंदावन में, बरसाना में, राधे राधे, श्याम मिला दे. பன்றிபுரத்துக்கு பாண்டரங்கனா துவாரகாதீசன் வரத்துக்கு முக்கியமான காரணம் ராதிகா. அந்த விஷயத்தை சொல்றேன். இப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணன் ரொம்ப ஏங்கினான், ராதை இல்லையே ராதை இல்லையே துவாரகையில் அப்படின்னு ரொம்ப அழைச்சி போயிட்டானா. உடனே ராதைக்கு தெரிஞ்சு போயிடுத்து, அவள் பிருந்தாவனத்தில் இருக்கா. உடனே அவள் தெரிஞ்சு போயிடுத்து தன் தோழிகள் இடத்த சொன்னா, லலிதா, விசாகா, இந்துலேகா, துங்கவித்யா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, பரவாயில்ல ஒரு 7 பேர் சொல்லிட்டு சொன்னவாள்லாம் ராதிகா சகிகளாகட்டும். லலிதா, விசாகா, இந்துலேகா, துங்கவித்யா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகவல்லி. சம்பகதேவி, சம்பகவல்லி, இப்படி 8 பேர் ராதிகாவுடைய அஷ்டசகிகள். இன்னைக்கு ராதிகா கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், சீக்கிரத்தில் ராதிகா நம்மள பிருந்தாவனத்துக்கும் அழிச்சுண்டு போகணும். ராதே ராதே, ராதே ராதே, ஜோரா சொல்லு, அழகா சொல்லு, அன்பா சொல்லு, ஆசையா சொல்லு, இங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு, இப்பவும் சொல்லு, எப்பவும் சொல்லு. ராதே ராதே, கண்ணன் வரான். ராதே ராதே, அன்பை தரான். ராதே 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 ராதே. முடிஞ்சா ஏதான ஒரு ராச பூர்ணிமா அன்னைக்கு பிருந்தாவனத்தில் இருப்போம். ராத்திரி ஒரு ஓடத்தை வாடகை எடுக்கிறோம், விடிய விடிய யமுனையில் ஓடத்தை உட்காந்துன்னு பஜனை பண்ணுறோம்.
ஆனால் போன வருஷம் யமுனையில் ராத்திரியில் ஓடத்தில் நான் பஜனை பண்ணிட்டு போனேன். ஏகாந்தமாக சில்லு 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 சில்லுன்னு சுகம் ஆனந்தமாக இருக்கும். பிருந்தாவனத்தில் பெரிய கூட்டமெல்லாம் இருக்காது. ராச பூர்ணிமா போது கூட்டம் இருக்கும். எல்லாம் பாங்கிய பிஹாரி கோவிலில் இருப்போம். பர்சானா போகணும். அந்த பர்சானாவில் மலை மேலே நின்றுட்டு சந்திரனை பார்க்கணும். ஸ்டைலாக இருக்கும். அப்படி ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம். அடுத்த சரத் பூர்ணிமாவுக்கு புரட்டாசியா இல்லாமல் அதெல்லாம் வேறு இருக்குது. வைகுண்டபதியும் பாங்கிய பிஹாரியும் போட்டி போடாமல் சௌக்கியமாக நம்ம லைஷன் போயிட்டு வரணும். இந்த ராதிகா ராணி கண்ணன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி நேர துவாரகைக்கு வந்துட்டான். உடனே எல்லாரும் ராதிகா ராணியோட அழகாக வரவேற்றுட்டா. சரின்னு சொல்லி ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கும் ராதிகாவுக்கும் பால் கொண்டு வரலாம் அப்படி போயிட்டா. அப்போ ரொம்ப நாள் ஆயாச்சு. ராதிகா ராணியோட கண்ணா மானசீகமாக இருக்கான், பிரியறதே இல்லை. அவள் ஹிருதயத்தில் எப்பொழுது இருக்கான். கண்ணன் ராதிகாவை தூக்கி மடியில் உட்கார வச்சு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே அவள் தோளில் சாஞ்சுட்டு தேமேன்னு இருக்கான். அப்போ ருக்மிணி வந்தா பாதுட்டா, இந்த மாதிரி நம்மளை சுவாமி கொண்டாடலையே, இருந்தாலும் ராதிகா ராதிகா தான். இந்த துவாரகையில் கூட பகவானுக்கு ராதிகா தான் சத்தியா தெரியறான் அப்படின்னு ஒரு துக்கம் வந்துடுது. சாதாரணமாக வராது. சத்யபாமாவுக்கு ஒரு ருக்மிணி பிராட்டிக்கு வராது, தாயாருக்கு வந்துடுத்து. சரின்னு கோச்சிட்டு கிளம்பிட்டா. கோச்சின்ட்டு எங்கே போவா? பிறந்தாதுக்கு தான் போவா. உடனே அப்படியே கிளம்பிட்டா. எங்கடா ஆனால் திண்டிரவனம்னு ஒரு இடம் வந்தா. திண்டிவனம் இல்லை, திண்டிரவனம். அந்த சில இடங்களில் இந்த திண்டிவனத்துக்கு இப்படிலாம் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறா. திண்டிரவனம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டா. அந்த இடம்தான் இன்னைக்கு பண்டரிபுரம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அது. பண்டரிபுரத்துலேருந்து தாயார் வந்துவிட்டா. ராதிகா ராணி பார்த்தா, கண்ணனை சமாதானப்படுத்தினா, கண்ணா நான் கிளம்புறேன், நான் இங்கே வந்தால் சில பேருக்கெல்லாம் மனஸ்தாபம் வருது, ஆசைப்பட்டு இல்லை தெரியாமல் வந்துவிடுது, ஏன்னா உன் மேலே இருக்கிற அக்கறையினாலே உரிமையினாலே. இனிமேல் நீ எப்போ வேணால் பிருந்தாவனவா, நான் உனக்காக காத்துட்டுருக்கேன். ராதிகா ராணி கிளம்பி போயிட்டா. ராதிகாவுக்கு அடுத்தபடி அப்படின்னா ருக்மிணி பிராட்டி, ருக்மாயி வேற கிளம்பி போயிட்டாளா. கண்ணனுக்கு முடியலை. அவனை ருக்மிணியை தேடிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். அப்போ தான் நாரதர் வேற புண்டரீகனை பற்றி சொல்லியிருந்தார். சரி ரெண்டுத்தையும் ஒன்றா ஆன மாதிரி ஆட்டம் சொல்லி நேராக வந்துட்டான். வந்து முதல்ல எந்த இடத்துல ருக்மிணி விராட்டி தவம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தான். அந்த இடம் தான் இன்னைக்கு கோபால்பூர் அப்படின்னு பேர். இன்னைக்கு பண்டரிபுரத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் கோபால்பூர். கோபாலன் வந்து நின்ன இடம் கோபாலபுரம். அது அங்கே தான் திண்டிரவனம். அந்த இடத்துல தான் ருக்மிணி பிராட்டி தபஸ் பண்ணிட்டு இருந்தான். கண்ணன் வந்தான், இடுப்பில் கை வச்சு நேரடி வந்துட்டு அப்பயும் பாண்டரன் மாதிரி தான் நின்னான். அதுக்கப்புறம் கையில் புல்லாங்குழலாம் வச்சுட்டு வேணுகானெல்லாம் பண்ணான். இன்றைக்கும் கோபால்பூரில் புல்லாங்குழல் வச்சுட்டு பாங்கிய பிஹாரி ரூபத்தில் தான். பாங்கிய பிஹாரினா 3 வளைவாக வளையக்கூடிய அந்த ரூபத்தில் தான் பகவான் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணுறான் அந்த கோபால்பூரில். அழகா ஜோராக அப்படி நின்றுட்டு இருந்தான். ருக்மிணி எதுக்கும் சமாதானமே ஆகலை தாயார். உடனே பகவான் பார்த்தான், சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், புண்டரீகனுக்கு அனுகிரகம் பண்ணுவோன்னு சொல்லி புண்டரீகனை பார்க்க வந்துட்டான். புண்டரீகன் கதை உங்களுக்குலாம் தெரியும். அங்கே வந்தவொடனே தாயார் பார்த்தா, சுச்சோ இவன் பாட்டு கிளம்பி போயிட்டான், இப்படிலாம் நம்ம பிகு பண்ணிக்கப்படாது. சாதாரண வீட்டுக்காரன் பிகு பண்ணால் திரும்பி தானவ என்னம்மா பரவாயில்ல அப்படி இனிமேல் ஒழுங்கா தெரிஞ்சுதா, இப்படிலாம் சொல்லப்படாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ இப்படிலாம் சொல்லி ஒரு சமாதானப்படுத்தி காலத்தை ஓட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் சாதாரண புருஷாளுக்கெல்லாம் உண்டு. ஒரு ஆமநாட்டிக்கு அவ்வளோ ஒரு ஆமநாட்டிக்கு தானே தெரியும். எத்தனை நாள் தான் ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும், நீங்களே சொல்லுவேன், நாங்களும் சொல்ல வேண்டாமா? ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளையோட கஷ்டம் ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியும்? நீங்களா பொம்மை நாட்டினவா, நாங்களாம் ஆமநாட்டி, அவ்வளோதான். ஆமநாட்டிக்கு அவ்வளோ ஆமநாட்டிக்கு தானே தெரியும். பார்த்தாலாம் ருக்மிணி பிராட்டி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டா. பிரபு வந்துட்டியா, சரி வந்தவா புண்டரீகனுக்கு அனுகிரகம் பண்ணோன்னே 2 பேரும் நின்றுட்டா. அன்னிலேருந்து அங்கேயே நிற்கிறா. ஆக மொத்தத்தில் பண்டரிபுரத்துக்கு கண்ணன் வரத்துக்கு காரணமும் பெண் தான். ஒரு ராதிகாவும் ருக்மிணி பிராட்டியும் தான். இல்லைன்னா இவா 2 பேரால் தான் இவ்வளோ சௌலபியமாக இருக்கான் பாண்டுறங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உடனே ருக்மிணி பிராட்டி நான் ராதைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமேனாலும் அதுக்குள்ளே ராதையும் வந்துட்டாளாம். மன்னிப்பெல்லாம் அதுக்கிடி என்னன்னாலும் கிருஷ்ணனுடைய பட்ட மகிழ்ச்சி நீதான் ராஜாத்தின்னுட்டாளாம். இல்லை ராதே,
உலகத்துக்கு வேணா நான் பட்ட மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணனுடைய ஹிருதய சிம்மாசனத்தில் நீ தான் பட்ட மகிழ்ச்சின்னுட்டான். உடனே போட்டி போட்டு சத்தியபாமா வந்துட்டான், நானும் பட்ட மகிழ்ச்சி தான் அப்படின்னுட்டான். உடனே 3 தேவிகளும் வந்துட்டாளாம். பகவான் சொன்னால் 3 பேருமே இங்கே என் கூட இருக்கு. அதனால தான் பண்டரிபுரத்தில் பாண்டரங்கன் தனியாக ருக்மிணி சன்னதி பக்கத்துலேயே 3 பேர் பக்கத்தில் அதான் பெரிய கஷ்டம். ருக்மிணி சன்னதி, சத்யபாமா சன்னதி, அடுத்து ராதிகா சன்னதி. அப்படி பாண்டரங்கன் 3 பேரையுமே தொடலாம். 3 பேர் சத்யபாமா, ருக்மிணி பிராட்டி, ராதிகா ராணி 3 பேருமே தொட்டு சேவிக்கலாம். பாண்டரங்கனையும் தொடலாம். அவ்வளவு சிரேஷ்டம் ராதிகா ராணி. அதே ராதிகா ராணி நம்மளெல்லாம் பிருந்தாவனம் அழிச்சுட்டு போட்டோம். ஒரு 4-5 நாள் பிருந்தாவனத்தில் சுற்றுவோம். ஆனந்தமாக ஏகாந்தமாக கிருஷ்ணலீலா அனுபவிச்சுண்டு நம்ம வைகுண்டபதி நல்லவர், நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். கேரண்டியா, எனக்கு சந்தேகமே கிடையாது. என் மாப்பிள்ள நல்லவர், எனக்கு தெரியும், ரொம்ப நல்லவர். என் 2 பொண்ணுகளை பத்திரமா வச்சுட்டு காரணம் ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியம், இன்னி வரைக்கும் சுயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பகவான் கிருபாசாகரன், சந்தேகமே வேண்டாம். ஜோரா அனுபவிச்சாள் கோமாயி, ராதிகா ராணி, சத்யபாமா, ருக்மிணி பிராட்டி 3 பேரையும் அழகா தொட்டாள், ஆனந்தமா அனுபவிச்சுட்டாள். வெளியில் வந்தா எல்லாரும் கையெல்லாம் கோத்துண்டு ஆடின்னு இருக்கா. இவ கொஞ்சம் ஒதுங்கி நின்னா. உடனே ஒருத்தி வந்தா, ஓ அப்படின்னா, யாரோ ஒருத்தி வந்தால் கையை பிடிச்சினா ஆடினா. அப்புறம் யாரோ ஒரு பையன் வந்தால் கையை பிடிச்சினா ஆடினா. அந்த விதவைன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பாருங்க, அதெல்லாம் உடச்சி எரிஞ்சான் பாண்டுரங்கன். இந்த பண்டரிபுரத்துக்கு போனாலே கட்டுப்பாடுகள்லாம் தளர்ந்து போயிடும். ஒன்றே தான் தெரியும், நான் பாண்டரங்க தாசன், நான் பாண்டரங்க தாசி, நான் பண்டரிநாதனுடைய சொத்து, பாண்டரங்கன் என் சொத்து. இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தோணாதுங்க. மற்ற ஜாதி, குலம், வயசு ஒன்றுமே தோணாது, சத்தியமாக தோணாது. பல வயசு பசங்க அப்படி ஆடுவா, கூடவே யாராவது ஒரு பொண்ணு தெரியும் வந்து ஆடுவா, யாரும் தப்பாகவே எடுத்துக்க மாட்டா. அவளுக்கும் அந்த சிந்தனை வராது. அப்படி ஒரு இடம் பண்டரிபுரம். ஆனந்தம் சுகமாக இருக்கும். பாடுறா அவளுக்கு அப்படியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். பிரபோ 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 பிரபோ. இடுப்பில் அந்த சோளமாவை வேற முடிஞ்சு வச்சிருக்கா, பத்திரமா அழகா வச்சுட்டு இருக்கா. எல்லாம் ஆடியெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ துவாதசி பாரணை பண்ணுற சமயம். உடனே அவளும் வெளில வந்தா. இந்த கோமாயி நிறைய பேர் தானம் கொடுக்குற, அன்னதானம், ரோட்டி, சப்ஜி, துவாதசி பாரணைக்கு நிறைய காய்கறிகள், நிறைய ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆஷாட சுக்ல ஏகாசிக்கெல்லாம் போனால் சாப்பாட்டை பற்றி கவலையப்பட வேண்டாம், எங்கேயாவது கிடச்சிடும். எங்கேயாவது போய் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னா அவ்வளோ ரோட்டியை கொடுத்துருவா, சப்ஜியை கொடுத்துருவா. நம்ம சாப்பிட்டு நம்ம 10 பேருக்கு தானம் கொடுக்கலாம், அவ்வளோ கொடுத்துருவா. கவலையே பட வேண்டாம். பண்டரிபுரத்தில் எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவ்வளோதான். அழகா எல்லாரும் கொடுத்துட்டுருக்கா. இவ கையில் ரொட்டி மாவு, இந்த சோள மாவுலேருந்து பண்ண மாவு, அதை அப்படியே வச்சுட்டு நின்றுருக்கா. பகவான் யாராவது அனுப்பினா தேவலை, இன்னைக்கு யாருக்காவது பிராமணாவுக்கு தானம் கொடுத்தா தேவலை அப்படி யாரும் வரல. எல்லாம் நல்லா பெருசாக கொடுத்துட்டுருக்கா. பெரிய தட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டுருக்கா. இவ கையில் இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு. நேரம் போயிட்டே இருக்கு. துவாதசி டைம் முடிய போடும். அந்த டைமுக்குள்ளே துவாதசி சாப்பிட்ற டைம் உண்டு, பாரணை நேரம்னு உண்டு. ஃபுல் டே கிடையாது, கொஞ்சம் நேரம் தான், அதுக்குள்ளே சாப்பிட்றணும். அப்போ இப்போ எப்படி பார்க்குறா, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அவளுக்கு மனசில் ஒரு தைரியம், இவ்வளோ தூரம் ஆக்ஷன் வந்துவிட்டான்னா நிச்சயமாக எனக்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு யாரையும் அனுப்புவான் அப்படின்னு. அப்போ இப்படி உக்காந்துருக்கா. இப்போ பக்கத்துலேயே நிறைய பேர் நல்லா ரொட்டியெல்லாம் கொடுத்துட்டுருக்கா, எல்லோரும் வாங்கிட்டு. இவகிட்ட மட்டும் யாரும் வாங்கலை, இவகிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ ஒருத்தர் அப்படி ஒரு வயசான தாத்தா வந்து நிற்கிறார். அம்மா அதான் கூட பசிக்கிறது. உடனே மற்றவெல்லாம் அவரை பார்த்துட்டு சி அப்படின்னு சொல்லிட்டான். இவகிட்ட வந்து நின்றுட்டா. கரெக்டாக கோமாய்கிட்ட வந்து நிற்கிறா. நின்றுட்டு அம்மா அதான் தான். உடனே கோமாய் சொன்னா, ஐயா என்கிட்ட சோள மாவு தான் இருக்குது, அது வேணா தரட்டுமா, அதை வேணா நீங்கள் எடுத்துட்டு போய் ரொட்டி பண்ணி சாப்பிடுங்க, அவசரம் நீ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கை நீட்டுறார். உடனேயே அவர் சொன்னார், ஏம்மா மாவா தான் தருவியா,
அதை ரொட்டியாக சுட்டு தந்தா இன்னும் சுகமாக இருக்கும். ரொம்ப களைப்பாக இருக்குது, வயசாகிடுது, இதை போய் மாவெல்லாம் நான் சுட்டி தின்னலாம் முடியாதும்மா. அவள் கண்களில் கண்ணீர். யாருக்கா மாவை கொடுத்தா பரவாயில்லன்னா ரொட்டி சுட்டு கொடுன்னு ஒருத்தர் நல்ல வயசான ஒரு பிராமணர் வந்து நிற்கிறார். உடனே பக்கத்தில் சுள்ளி எல்லாம் பொறுக்கி வரட்டி எல்லாம் எடுத்து கடகடன் தீ மூட்டி சந்திரபாகாலையும் தண்ணி கொண்டு வந்து மாவை கடகடன் பிசைஞ்சு பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம், உப்பெல்லாம் கூட போடலாம். அவள் பாட்டுக்கு இப்படி இப்படி தட்டினா அந்த இப்படி 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 போட்டா. உடனே எடுத்து எந்தாங்க ஏன்னு கொடுத்தா. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. உடனே அவர் சொன்னார், பக்தோங்கி ஜெய் ஜெய் அப்படின்னா, பக்த ஜனங்களுக்கு ஜெய் ஜெய், சஜ்ஜன ரசிகாக்கி ஜெய் ஜெய் அப்படின்னா. வாங்கினார், ஒரு வாய் விண்டு வாயில போனார். எனக்கு தெரியுமே இதே தான் உங்கள் பொழப்புன்னு ஒரு குரல். பார்த்தா ஒரு வயசான பாட்டி வர, இவரோட பொண்டாட்டி தான். தனியாக எங்கேயாவது கிடைச்சா போயிடணுமா, நான் ஒருத்தி இருக்கேன்னு தோணாதே அப்படின்னு. வந்துட்டியாடி ஒன்னத்தான் நினைச்சேன் 100 ஆயுசு. ஆமாம் ஆமாம், நான் வரும்போதெல்லாம் இதையே சொல்கிறது தான் வேலை. என்னத்த 100 ஆயுசு? உடனே இப்படி கோமா இப்படி பார்க்குறா. உடனே அவள் கேட்குறா, ஏம்மா எங்கள் வீட்டுக்காரர் தான் தருவியா, எனக்கு தரமாட்டியா? என்ன நான் சாப்பிட மாட்டேன்னு நினச்சியா? கொண்டா கொண்டா. அவர் கண்களில் கண்ணீர். துவாதசிக்கு அழகான வயசான ஒரு தம்பதிகளுக்கு பாரணைக்கு ரொட்டி கொடுக்குற பாக்கியம். உடனே கிடக்கிறதோ தோமா அப்படின்னு தட்டி அழகா ராம் கிருஷ்ணஹரி வாசுதேவரி வேற அந்த வாட்டும் பொழுது கூட ராம் கிருஷ்ணஹரி வாசுதேவஹரி. சமையல் பண்ணும்போதெல்லாம் பகவன் நாமத்தை சொல்லுங்க. அப்போ என்ன ஆகும்னா நேரடியாக விட்டலுக்கு சமர்ப்பணம் ஆகிடுறது. அப்போ செஞ்சோற்று கடன் ஒன்று உண்டு இல்லை, இதுக்காக உங்களை பன்றிபுரம் கூப்பிட்டுருவோம். இதெல்லாம் பன்றிபுரம் போகிறதுக்கான ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணி பாண்டுறங்க நல்லா கொடுத்தணும். முதல்ல நான் சாப்பிட்டியா, திருப்தியா, செஞ்சோற்று கடன் ஒன்று உண்டு, சோறு போட்டிருக்கேன் உனக்கு, பன்றிபுரம் ஐஷன்னு போயிட்டு சத்தியமா உரிமையோட மிரட்டலாம். பாண்டுறங்கன்னு கையில் சக்கரமும் இல்லை, பயப்படவே வேண்டாம், தலையை சீவ மாட்டார், கண்ணை குத்த மாட்டார். நாங்கள்லாம் எமோஷனல் பிளாக்மெயில் தான் அவரை பண்ணுவோம். ஐஷன்ட்டு போயிடுவோம். சத்தியமாக பாண்டுறங்கன்னு விசேஷமானவன். உடனே கொடுத்தா அழகாக சாப்பிட்டா. உடனே இந்த தாத்தா அவள் கண்ணத்தை கிள்ளி, கோச்சிக்காதடி, சும்மா இருங்க எல்லாரும் எதிர்க்கும் அப்படின்னு அப்படின்னாரு. இவர் திட்டும் போது மட்டும் எல்லாருக்கும் திட்ட வருது, கொஞ்ச நாள் மட்டும் ஆகாதோ. இவ கண்களில் கண்ணீர். ஏன்னா இவ விதவை, இவகிட்டேருந்து வாங்கிட்டு அழகான தம்பதிகள் சாப்பிட்றான். அவள் 2 பேரும் சாப்பிடுமா சொன்னா, நீயும் வேற நீயும் சாப்பிடுமா. சொன்னா இல்லை நீங்கள் சாப்பிடும், நீயும் சாப்பிடு எல்லாம் வரும் அப்படின்ட்டான். உடனே ஒரு ரொட்டி தட்டினா, உடனே அப்படி எடுத்து வச்சுருந்தா. உடனே அவர் சொன்னா, அம்மா என் ரொட்டி கொஞ்சம் ஆறி போயிடுத்து கொண்ட கூட அப்படின்னு அதை வயசானவர் வாங்கிண்டா. உடனே அவள் சொன்னா, அவள் எனக்கு தான் புது ரொட்டி வேணும்னு சொல்ல 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்ட ரொட்டியை இவ கையில் வச்சுட்டு இவ கொடுத்த புது ரொட்டியை 2 பேரும் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா, ஒருத்தர் கையில் வச்சுட்டு. இவ கண்களில் கண்ணீர் வெளியறது. என் பாண்டுறங்கன் இவ்வளவு கிருபை பண்ணுவானா? அவன் நினச்சா, இப்போ இப்படியே உசுறு போனால் தேவலையப்பா. ஏன்னா மனசு அப்பாடான் இருக்கு, லேசாக இருக்கு. திரும்பி கீழே இறங்கி திரும்பி மனுஷாலோட பழகி என்ன இருக்கு? ஒரு எல்லைக்கு போயிட்டா கீழே வரப்படாது இல்லையா? ஒரு ஸ்டேட்டஸ் போயாச்சுன்னா. அந்த மாதிரி பக்தியில் ஒரு எல்லை அடைஞ்சாச்சுன்னா அப்படியே போயிடணும், அப்படியே மெயின்டைன் ஆகணும், கீழே இறங்கிடப்படாது. அந்த ஒரு பயம் இருக்கு. அவள் அப்படியே அழுதா. அவள் திருப்பி இன்னொன்று கொடுன்னா பண்ணிகிட்டே இருக்கா. மாவு கொஞ்சம் தான், ஆனால் எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்கு. அமுதசுரபி மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஓ பா, நல்ல சாப்பாடு இல்லையாடி, இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைன்னார் தாத்தா. பாட்டி இப்படி யார் எனக்கு பார்த்தா, வா ஓய் வா, மத்தியானம் வீட்டுக்கு தானே வருவீர். ஆனால் இல்லைம்மா, அதாவது நீ சமைக்கிற மாதிரி அதே பக்குவத்தில் அப்படியே இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். உடனே பாட்டி சிரிச்சா, இப்படிலாம் பொய் சொல்ல வேண்டாம், நான் பண்ணுறதை விட இந்த ரொட்டி நல்லா தான் இருக்கு, நானே சாப்பிட்டதில்லை. உடனே கையை கூப்பிண்டா, எனக்கும் ஒரு கிருபை பண்ணிட்டேளே, நான் உங்களை சேவிக்கிறேன், சேவிக்கலாமா, ஆசீர்வாதம் நன்னா சேவிம்மா அப்படியே அழகாக சேவிச்சான். 2 நன்னா கண்ணை மூடி அழுது 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 சேவிச்சுட்டு அவள் காலை தொட்டு கண்ணில் ஒத்திண்டு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா தூக்கி வாரி போட்டது. ஏன்னா பாதம் கருப்பாக இருக்குது, பட்டு பீதாம்பரம் இருக்குது, தலையை தூக்கி பார்த்தா இடுப்பில் கை இருக்குது,
சிற்றடை, அகன்ற விசாலமான மார்பம், அழகான ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருத்தம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்த மீடியம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். தூக்கி வாரி போடுறது. ஸ்வயம் பாண்டுரங்கனுக்கு ரொட்டி கொடுத்துட்டான். துவாதசி அன்னைக்கு விட்டலனே வந்து சாப்பிட்டுட்டான். பிரபோ அப்படி நான் பக்கத்தில்